பிரம்மரை நோக்கி இந்த விஸ்வாமித்திரர் செய்கின்ற ஆழ்ந்த தவத்தை எப்படியாவது கலைக்கணும்னு தான் தேவர்களை சேர்ந்து மேனகை அனுப்பி வச்சாங்க. இது விஸ்வாமித்திரரோட கதை. இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் பேஜில் போய் பார்ட் 1 செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். மேனகை பற்றி சொல்லணும்னா ஒரு அழகான வசீகரிக்கக்கூடிய நாட்டியம் ஆடுற பெண். மேனகையுடைய அழகுலையும் நாட்டியத்திலையும் மயங்கி அவரை காதலிச்சு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய தவத்தை கெடுக்கிறதுக்காக தான் தேவர்கள் மேனகை அனுப்பி வச்சிருக்காங்கன்ட்டு. கோவத்தோட அவர்களை பிரிஞ்சு மறுபடியும் காட்டுல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 1000 ஆண்டுகளா கடுமையா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பம் பிறந்ததுதான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவஸ்வஹ தக்ஷ விதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனா பிரச்சோதயாத். விஸ்வாமித்திரருடைய இந்த தவத்தை பார்த்து வியந்து பிரம்மரே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாம பிரம்ம ரிஷி என்று பெயரும் சூட்டினாரு. ஆனா ஒரு பிரம்ம ரிஷியா இருக்கிறவங்களுக்கு தலைக்கணங்கிறது இருக்கவே கூடாது. ஆனா விஸ்வாமித்திரருக்கு தலைக்கணம் அதிகமாவே இருந்தது. இதனால இவரை பிரம்ம ரிஷியா வசிஷ்ட முனிவர் ஏத்துக்கிடவே இல்லை. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒருத்தன் விஸ்வாமித்திரரை பார்த்து, வசிஷ்ட முனிவர்கிட்ட இப்படி ஒரு வரம் கேட்டேன், அந்த வரத்தை அவர் தரல, உங்களால தர முடியுமான்னு கேட்டாரு. விஸ்வாமித்திரருக்கு நல்லாவே தெரியும் அந்த வரத்தை கொடுத்தா நம்ம இதுவரையில சேர்த்து வச்சிருந்த சக்தி எல்லாமே போயிடும்னு. இருந்தாலும் வசிஷ்டர் மேல இருந்த கோபத்தாலும் தலைக்கணத்தாலும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள வசிஷ்ட முனிவர் அவருடைய மனைவி கிட்ட, விஸ்வாமித்திரருக்கு தலைக்கணும் குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னிருந்தேன், ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷியா ஏத்துக்க போறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை கேட்டு விஸ்வாமித்திரர் கண் கலங்கி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திரும்ப அவர் சக்திகளை மீட்டெடுப்பதற்காக தான் வித்யாபதி இப்போ இருக்கிற அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்து தவம் செய்ய வந்தார். தவத்தோட முடிவில் அவரோட சக்திகளை மீட்டெடுத்து மிகப்பெரிய ஒரு ரிஷியாகவும் மாறினார். பிரம்ம ரிஷியா சக்தி வாய்ந்த ஒரு முனிவராக மாறினார். நீங்களும் உங்களுக்கு உரிய எதையாவது ஒன்றை நீங்கள் இழந்திருப்பீங்க, அதை திரும்ப பெறணும்னா அந்த கோயிலில் போய் வேண்டிக்கோங்க, உண்மையாகவே நடக்கும்.